ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னத்தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் நம்ம நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம், அழிச்சு விடுவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் தென் அழிச்ச ஆப்ஸ் எல்லாம் திருப்பி ஏற்றுறதுக்கு யார்ட்டையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் லிங்க் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா நமக்கு லிங்க் அதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட வாட்ஸ்அப் சேட்டு, டெலிகிராம் சேட்டை போய் தேடிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை, அவன் டெலிகிராமில் வளரிட்டேன் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸுமே ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கும். அதெல்லாம் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் வேறு என்ன, அவ்வளோதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் லைக்கையும் ஷேரையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, தொடர்வோம். ஓகே கேஸ், நான் இப்போது ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாரி, ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரியும். நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதோட மற்ற விஷயங்கள் ஒரு சிலது பார்க்க போகிறோம். இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப் இது பண்ணுவோம். இது ஆப்பிள் டிவி அப்படின்ற ஒரு ஆப்பு, அதை கிளிக் பண்ணுறேன். ஆப்பிள் இப்போ ஒரு ஆப் வந்துருச்சு உங்களுக்கு. சாரி, ஆப்பிள் டிவி இந்த மாதிரி இருக்குல்ல, இது இந்த டெவலப்பரோட நேம் கைஸ். அதாவது இங்கே ஆப்பிள் டிவினே இருக்குது, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, இது இன்னொரு ஆப், இதை நான் காட்டுறேன். ஒரு ஆப்பை கிளிக் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் ஸ்டோரில் ஒரு ஆப்பை. அது ஃபஸ்ட் இருக்கிற அது டைட்டிலு, செகண்டாவது தான் க்ரோவோ ஆல் திங்ஸ் ஃபைனான்ஸ். இதுதான் டெவலப்பரோட நேமு. ஓகேங்களா, இது எதுக்கு காமிச்சேன்னா, இப்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா காட்டும். ஆல் ஆப்ஸ்ன்ற ஒரு ஹெட்டிங் கீழே இந்த டெவலப்பர் வேறு என்னென்ன ஆப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு கூகுளோட ஒரு ஆப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது கூகுள் எல்எல்சின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கூகுள் என்னென்ன ஆப்ஸ்லாம் கொடுக்குதோ எல்லா ஆப்ஸும் இந்த டெவலப்பரோட நேமை கிளிக் பண்ணிட்டு அது கீழே இந்தமாதிரி ஆல் ஆப்ஸ், இந்த ஆல் ஆப்ஸ்ன்றதுக்கு கீழே இருக்கும். இவங்க 2 ஆப் தான் கொடுத்துருக்குறாங்க. இவங்க இதனால 2 ஆப் தான் நமக்கு. இந்த மாதிரி ஒரு டெவலப்பரோட ஆப்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இது எவ்வளோ எம்பின்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் மோர் டிவைசஸ் அவைலபிள்னு இருக்குன்னா, இதே கூகுள் அக்கௌண்ட் இன்னொரு டிவைஸும் சைன் ஆயிருச்சுன்னா அங்கேயும் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அங்கே இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அங்கே நெட்டை ஆன் பண்ணோன்னா அங்கே தானாக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, முன்னாடி ஆச்சு, இப்போ எப்படி ஆகுதுன்னு தெரியல, அது ஒரு விஷயம். இப்போ அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இதெல்லாம் இந்த ஆப்போட டீடைல்ஸ் இதெல்லாம் பண்ணிங்க. இப்போ நமக்கு அபவுட் திஸ் ஆப்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை தட்டுங்க. தட்டிட்டு அபவுட் திஸ் ஆப்ன்றது கீழே இந்த மாதிரி இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்கும். இங்கே படித்து பார்த்துங்க. வாட்ஸ் நியூ, அந்த அபவுட்டுக்கு கீழே வாட்ஸ் நியூன்னு இருக்கும். லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட்டுக்கு என்ன அப்டேட் லாக் கொடுத்துருக்காங்க டெவலப்பர் அப்படின்றது. எதுவும் பார்க்கணும். மோர் இன்ஃபோ, இந்த மோர் இன்ஃபோக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ரேட்டட் ஃபார் 3+, அதாவது ரெக்கமெண்டட் 3 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. மேலே இருந்தால் அதுக்கு முன்னாடி காமிச்ச ஆப்பிள் டிவி 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கணுன்றது அப்படின்றது கைட்லைன்ஸு, அவ்வளோதான். லேர்ன் மோர் கிளிக் பண்ணி க்ரோம்குள்ளே போய் படிக்கும். ஆப் இன்ஃபோ, ஆப் இன்ஃபோ கீழே தான் வெர்ஷன் இருக்கும். எப்போ கடைசியாக டெவலப்பர் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை. பிகாஸ் நம்ம ஆப்ஸ் நிறைய இதை இன்ஸ்டால் பண்ணுவோம், அது எப்போ கடைசியாக அப்டேட் வந்துருக்குன்னே நம்ம தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதனால் என்ன ஆகுன்னா, சில கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் சில ஆப்ஸ்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் வந்திருக்கும், பட் இப்போயும் அது இன்ஸ்டால் ஆகும். அதே இன்னொரு ஓஎஸ் அப்டேட் நம்ம ஃபோனுக்கு வந்துருச்சுன்னா அப்போவும் சிக்கலாக போயிடும், அந்த ஆப் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி கடைசியாக அதுக்கான அப்டேட் எப்போ வந்திருக்குன்றதை நம்ம வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் வந்திருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் வந்திருக்கு அந்த ஆப்புக்கு அப்படின்னா, அது ஆல்மோஸ்ட் குழி தோண்டி
புதைக்க போகிற ஆப் என்று இருக்கலாம். Updated on 23/2025. ஓகே, போன மாதம் தான் அப்டேட் வந்திருக்கு. Downloads 50 million plus downloads. எத்தனை மில்லியன் டவுன்லோடு அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க. Download size 62.44 MB. இங்கேயும் ஒரு சைஸ் போட்டிருக்கோம். Required OS Android 5.0 and up. இதுவும் முக்கியம். ரெக்வயர்டு ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 5 above அப்படின்னா இந்த ஆப்புக்கு ஆண்ட்ராய்டு 5க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்கு முக்கியம்னா, ஒரு சில ஆப்ஸ் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஆண்ட்ராய்டு 8க்கு மேலே தான் யூஸ் பண்ணுறதால பிரச்சனை இல்லை. ரொம்ப லோயர் அண்ட் ஆண்ட்ராய்டுனா இதை பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. இங்கேயும் டெவலப்பர் நேம் தான் போட்டிருக்கு. Released on 22 September 2016. எப்போ இந்த ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர் லான்ச் பண்ணாங்க அப்படின்றது இது. Released on 22 September 2016. 22 செப்டம்பர் 2016 லான்ச் பண்ணிக்கிறாங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில். ஓகேங்களா, அடுத்தது App permissions more. ஆப் பர்மிஷன்ஸ். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் இதெல்லாம், இந்த ஆப் என்னென்ன பர்மிஷன் கேட்கும் அப்படின்றத இங்கேயே நீங்கள் பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃபார் அவர் ப்ரைவசி மோர் இம்பார்ட்டண்ட். அதனால் Compatibility for your active devices. இங்கே வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்குதா அப்படின்னு கீழே போட்டிருப்பாங்க. How this app works on your devices. Button. இது கிளிக் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துங்க. OnePlus CPH 2467 this ஸோ இது device. ஆன் டிவைஸு. Collapse button. இது Compatibility works on your device. கம்பேட்டபிளி ஒர்க்ஸ் ஆன் யுவர் டிவைஸ். எனக்கு இன்ஸ்டால் ஆகும், ஒன்றும் பர்சனலாக நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி நீங்கள் கீழே படிச்சுக்கலாம். Version 17. Download size 62.44 MB. ஸோ அவ்வளோதான். About this app. ஒரு ஆப்போடது இவ்வளோ தான். இப்போ ஒரு ஆப் எப்படி சர்ச் பண்ணுறது பார்ப்போம். அது கூட தெரியாதுன்னா அங்கே ஒரு சில விஷயம் இருக்குது. For office. முன்னாடி ஈஸியாக இருந்துச்சு சர்ச்சு. ஆப்ஸ் டேப்புக்குள்ளேயே டாப்பில் கொடுத்துருந்தாங்க சர்ச் ஈஸியாக. இப்போது சர்ச் வந்து பாட்டமில் வச்சுருக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சர்ச் எப்படி இருக்கும்லாம் தெரியாது. ஒன்று டாப்பில் இருக்கும், இல்லை பாட்டமில் இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்துங்க. For office. கீழே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்குற மாதிரியே டாப்பாக கொடுத்துருப்பாங்க. அதில் சர்ச்ன்றதுக்குள்ள வந்துங்க. சர்ச்ன்றதுக்குள்ள வந்தீங்கன்னா இங்கே ஃபில்டர்ஸ் நிறையா இருக்கும். You might like. Search for AI apps. சர்ச் ஃபார் ஏஐ ஆப்ஸ், Search for background eraser. சர்ச் ஃபார் பேக் Search for audio எடிட்டர், editors. சர்ச் ஃபார் ஆடியோ எடிட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கேட்டகரியில் போனீங்கனாலும் அதுக்கேற்ற ஆப்ஸ் மட்டும்தான் காட்டும். இப்போ உங்களுக்கு ஆடியோ எடிட்டர்ஸ் மட்டும் ப்ரௌஸ் பண்ணணுன்னா Sponsored. இதில் வந்து பார்த்தீங்கன்னா About this app. Suno AI music. Suno Ink music. Expand content. And lab. Music making view. Expand content. Microphone amplify for medical tools. Expand content for microphone amp. ஸோ இந்த மாதிரி நிறையா காட்டும். For இப்போது office. சர்ச் பண்ணணும், வாய்ஸ் சர்ச்லாம் பண்ணணுன்னா டாப்பில் தொட்டு பாருங்கள். அந்த ஸ்க்ரீனுக்கு உங்களோட ஃபோன் கேமரா இருக்கும்னு அதுக்கிட்ட தொட்டு பாருங்கள். Search for AI apps. Search apps and games. சர்ச் ஆப்ஸ், Search apps and games. சர்ச் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்கும். அதை தட்டிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் Search ஆகும். Google Play. சர்ச் கூகுள் பே பக்கத்தில் இருக்கும். அதை தட்டினாலும் ஓகே தான். Voice search. இது வாய்ஸ் சர்ச்சு. Search apps and இதை கிளிக் பண்ணியிருக்கிறேன். delete. கீழே கீபோர்டு வந்துடுச்சு. இப்போ நான் எதை வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, Screen இதுக்கு recording மேலே Screen recording floating. அடங்கோக்கா, இதுக்கு மேலே நான் இங்கே Play எதையும் Store. காட்டல. Research selected. Screen recording floating window. 7min3s. ஓகே, இப்போதைக்கு நான் 7 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். அதை பார்த்துக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Signed in as Anashi Kadeshi. இது என் மெயில் ஐடி. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஆப்ஸை அப்டேட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருவோம். எதுக்கும் இருக்குட்டா. Account and settings. இப்போது ஒரு ஆப்பை அப்டேட் பண்ணுறது எப்படி பார்ப்போம். இங்கே உங்களோட ப்ளேஸ்டோருக்குள்ளே வந்துட்டு டாப் ரைட்டில் தொட்டு பார்த்தீங்கன்னா சைன்டினாஸ்ன்னு சொல்லி உங்களோட மெயில் ஐடி சொல்லும். அப்படின்னா லோ விஷயம் இருந்தீங்கன்னா நீங்கள் பிக்சர் பார்க்கலாம், நீங்கள் வச்ச ஃபோட்டோ பார்க்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக உங்கள் மெயில் ஐடியில் எதாவது வச்சுருந்தீங்களோ அதை பார்க்கலாம். இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடியை ஃபஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். எனக்கு ஏன்னு காட்டும், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா To manage apps and device. மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே வாங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ ஓகேங்களா, இங்கே வந்ததுக்கப்புறம் No harmful apps found. Play protect. Updates available. No harmful apps found. Play protect. Scan at 8:32. இது என்னென்னா, இது ப்ளே ப்ரொடெக்ட். இது என்றைக்கும் ஆஃப் பண்ணி இருக்கக்கூடாது, ஆன் பண்ணி தான் இருக்கணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா One security status. No harmful apps found. இந்த Play. மாதிரி வரணும். ஓகேங்களா, Scan button. ஸ்கேனு இப்போ வேணாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். இது டிவைஸில் ஏதாவது வைரஸ் இருக்கான்னு பார்க்குறது. எந்த ஒர்க் ஆகும்னா கேட்கக்கூடாது. To recently scanned apps. Suno Instagram app. Free Play protect regularly checks your apps and learn more button. ஸோ இதை வேணா ஆஃபும் பண்ணிக்கலாம். எப்படின்னா Play protect. Navigate up button. Play. இங்க கீழே Free Play செட்டிங்ஸ் protect இருக்கும். menu. Learn more button. அதில் போய் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். To recently scanned apps. Suno. ஓகேங்களா, இதை ஆஃப் பண்ணாமல் இருக்கிறது Updates பெட்டர். available. 11 update spending. ஸோ No. மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் Updates available. 11 update spending. No harmful apps found. Play இதுக்கு protect. கீழே Updates available. 11 update spending. அப்டேட்ஸ் லெவல் 11 அப்டேட்ஸ் பெண்டிங்னு இருக்கும். அதை தட்டிங்கன்னா எல்லா அப்டேட்டும் ஷோ ஆகும். Update. ஸோ இது கூட எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, புது யூஸருக்காக நான் காட்டுறேன். இதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 மினிட் ஸ்கிப் பண்ணிங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் ஓடிடும். அப்போ நான் மாற்றிருப்பேன் அதுக்குள்ள. GitHub 2.4 MB. ஸோ கிட்டப்
Google Chrome 40KB updated 1 day ago. ஸோ இந்தமாரி ஒரு ஆப்பும் காட்டும். அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்பேண்ட் பட்டன் இருக்கும். Collapse அதை button. தட்டிட்டு சும்மா ஸ்க்ரீன் நோட்டில் தொட்டு பார்த்தீங்கன்னா Google Messages 620. சாரி Google Chrome 40KB updated 1 day ago. What's new? Thanks for choosing Chrome. This release includes stability and performance. ஸோ இந்தமாரி வாட்ஸ் நியூ என்னன்னு இங்கேயே படிச்சிடும். Collapse button. திருப்பி Expand அதை button. கிளாப்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஈஸியான வே என்னன்னா Expand. Collapse button. ஒரு ஆப் முகத்தில் எக்ஸ்பாண்ட் பட்டன் காட்டும். அதை தட்டிட்டு ஒரு அடி லெஃப்ட்லேயே ஸ்வைப் பண்ணி விட்ருங்க. Google Chrome 40KB updated 1 day ago. What's new? Thanks for choosing Chrome. கரெக்டாக Collapse. படிச்சிடும். Expand இதுக்கு button. பக்கத்தில் அப்டேட் பட்டன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இது. ஸோ 20.0.0.0. Updates available 11 updates. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இங்கேருந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் நல்லா கூகுள் ப்ளஸ் ப்ரௌஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பெல்லாம் அழிச்சு விட்ருப்போம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆப்ஸ்லாம் அழிச்சு விட்ருப்போம். ஸோ இப்போ அதெல்லாம் வேணும் அப்படின்னா அது ப்ளே ஸ்டோரில் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிருக்கும். அதை எப்படி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸில் வந்ததுக்கப்புறம் Updates available. No harmful apps found playing with உங்களுக்கு காட்டுதா? இதுக்கப்புறம் லெஃப்ட்லேயே சேவ் பண்ணுங்கள். To manage. மேனேஜ்னு ஒன்று இருக்கும், அதை தட்டுங்க. Manage. இப்போ ரைட்டில் சேவ் பண்ணுங்கள். This device checked. திஸ் டிவைஸ்ன்னு இருக்கும். இதை தட்டிங்கன்னா Choose device. ஒரு வாட்டி லெஃப்ட்டில் சேவ் பண்ணுங்கள். 3 not installed. நாட் இன்ஸ்டால்டுன்னு இருக்கும், அதை தட்டிடுங்க. Not installed checked. அவ்வளோதான். இப்போது நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணாத எல்லா ஆப்ஸும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போமோ அது எல்லாத்தையும் காட்டும். Games unchecked. கேம்ஸு ஃபில்டர் பண்ணிக்கலாம். Apps. ஆப்ஸு Sorted by name. சார்ட்டட் பை நேமு, டைம்லேயும் வச்சுக்கலாம். நம்ம Sort by. Name checked. Recently updated unchecked. ரீசெண்ட்லி அப்டேட்னா டைம் லாஸ்ட்டாக அடிச்சு விட்டது, அவ்வளோதான். அப்படி கொடுத்துருப்பாங்க. 64-bit checker 1.2 MB. 64 பிட் செக்கர் Expand unchecked. And voice network library plugin 7. இது Expand ஒன்று. unchecked. And PS 4 bit. ஸோ இந்த மாதிரி Z2 வரைக்கும் காட்டும். ஸோ இங்கே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வேண்டான்னா Expand button. And PS 4 visual input. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆப் வேண்டாம் அப்படின்னா And voice network இது வேண்டாம். unchecked. இதை செக் கொடுத்துட்டு 64-bit check remove. டாப் ரைட்டில் 81% remove. மோர் ஆப்ஷன் பட்டன் இருக்கும்ல, அந்த இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா ரிமூவ் இருக்கும். அதை தட்டினீங்கன்னா Remove selected app. ரிமூவ் சார்ட்டட் ஆப்னு இருக்கும். Remove apps won't appear here, but can be ஸோ ரிமூவ் பண்ண ஆப்ஸ்லாம் இங்கேருந்து மட்டும் தான் போகும். கூகுள் ப்ளஸ் வந்து நீங்கள் தேடி எழுத்திக்கலான்றாங்க. cancel. Remove. இப்போ ரிமூவ் கொடுப்போம், போயிடும். அவ்வளோதான். Battery 40 ஸோ இது முடிஞ்சா ரைட்டு. action. Search for mobile வெளில editors. வர மாட்டேங்க. இப்போ வந்துருச்சா? Something as an ஸ்மால் கன்ஃபியூஷன். to manage apps and device. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ளே ஸ்டோரில் பார்க்கணுன்னா Updates available 30 updates. நிறையா இருக்குது. Update all. இது அப்டேட் ஆல் பட்டன் நிறைய நெட் இருந்துச்சுன்னா கொடுத்து விட்டிங்கன்னா தானாக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி விட்ரும். See details. சி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா வரும். 29 GB of 112 GB used. ஸோ 29 GB ஆஃப் 112 GB யூஸ்ன்றதுக்கு இதை தட்டினீங்கன்னா என்னென்ன ஆப் எவ்வளோ எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். Plus Messenger 2.0 GB last used 3 app. ப்ளஸ் மெசேஞ்சர் 2.0 GB Expand button. க்ளீன் பண்ணணும் போய். Unchecked check. இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எந்தெந்த ஆப் எவ்வளோ சைஸ் எடுத்துருக்குன்ட்டு. Facebook 792 MB last used. யூஸே பண்ணல, தேவையில்லாமல் தான் கிடக்கு. என்ன Unchecked பண்ணுறது? check box. Instagram 607. இதுவும் அப்படிதான். Expand button. எப்படியாவது யூஸ் Unchecked ஆகும். check box. Zoom workplace 600. And WhatsApp Messenger ஸோ இந்த 500. மாதிரி இங்கே இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே சைஸ் வைஸ் இருக்கும். Plus Messenger 2.0. இல்லை சைஸ் வைஸ் வேணான்னா Sorted by size. சார்ட்டட் பை சைஸ்ன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. Apps 55. Sorted by size. இதை கிளிக் பண்ணி நீங்கள் Sort மாற்றிக்கலாம். by. Name unchecked. Name. Least used unchecked. Least used. Size checked. ஸோ நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாரி 3 தான் கொடுத்துருக்காங்க, நிறையான்ட்டேன். ஸோ Sync apps to ஊட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும்ல. 0-0-0-2. Sync apps to devices. No devices synced. இது எதுக்கு தெரில எனக்கு. 29 GB of 1. ஸோ அவ்வளோதான். Sync. Share apps. ஷேர் ஆப்ஸ் இதை பற்றி நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்ப்போம். Send them. Receive unchecked. ரிசீவ் Ratings சென்ட் and இதெல்லாம் reviews. இருக்கும். ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இதுக்கு மேலே இங்கே எதுவும் முக்கியமான இல்லை. ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, டைமை பார்த்துக்கிறேன். Screen recording floating window. 12 min 41s. ஓகே, Free search ஆல்ரெடி selected. 12 மினிட்ஸ் போயிடுச்சு. இதுக்கு மேலேனா போர் அடிச்சிடும். ஸோ இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக செட்டிங்ஸ் பற்றி காட்டுறேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற செட்டிங்ஸை அதை தான் காட்ட வந்தேன் மெயினாக. பட் இதுக்கே 12 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் செட்டிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அன்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலை. இந்த மாதிரியான மோர் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ செட்டிங்ஸில் முக்கியமான விஷயங்கள் இருக்கானா? எஸ் இருக்குது. சில பேர்த்துக்கு ஆப்ஸ் அப்டேட் ஆகாது, சில பேர்த்துக்கு ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம். புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணவங்களுக்கு கிடையாது, புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் ப்ராப்ளம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் செட்டிங்ஸ் வச்சு பண்ண முடியும். அது என்னன்றதை நான் அடுத்த வேலை சொல்கிறேன். அண்டல் வெயிட். Screen locked.